இருக்கும். அப்போ நெகட்டிவ் பவர்ஸ் இஜெட்னு வருதுன்னா அந்த இஜெட்டோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்? இன்ஃபினிட்டி நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லிடுறேன். எசென்சியல் சிங்குலாரிட்டியோட கான்செப்ட். சப்போஸ் இ பவர் இஜெட்டோட கான்செப்ட் தெரியும். 1 plus z by 1 factorial plus z square divided by 2 factorial plus dot 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 போகும். இது நார்மல் கொஸ்டின். இதே e பவர் 1 by z னு போட்டீங்கன்னா இது எல்லாமே ஜீரோஸ். இது ஜீரோஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்னு வரலாம், இன்ஃபினிட்டி வரலாம். பட் 1 by z னு போட்டீங்கன்னா இதனோட ஃபார்முலா என்னவும் z இருக்கிறதுல 1 by z இருக்குது. அப்போ 1 by z divided by 1 factorial plus 1 by z whole square divided by 2 factorial plus dot 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 போயிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இது எது வரைக்கும் போகும்? அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ அதான் சொல்லிட்டாங்க. எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு என்ன? எசென்சியல் சிங்குலாரிட்டினா நெகட்டிவ் பவர் பாருங்க. இஜெட்டோட பவர் என்னது? மேலே வந்துச்சுன்னா இஜெட் பவர் -1. இந்த பவர் மேலே வந்துச்சுன்னா இஜெட் பவர் -2. அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போ என்ன வருதோ அது எல்லாத்துக்குமே நெகட்டிவ் பவர் தான் இருக்கும். அப்போ எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு என்ன தெரியும்? ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது அது நெகட்டிவ் பவர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா, அதாவது ஃபைனைட் பவர் இல்லாமல் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது நெகட்டிவ் பவர். நெகட்டிவ் பவர் இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. சப்போஸ் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் போல். அதான் சொல்லிட்டாங்க. 3 சிங்குலாரிட்டியோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க. ரிமூவல் சிங்குலாரிட்டி அப்படின்னா ஒன்லி பாசிட்டிவ் பவர் மட்டும் இருக்கும். அது சிம்பிளிஃபை பண்ணும்போது போல்ஸ் அப்படி இருந்தா நெகட்டிவ் பவர் இருக்கும். அது எப்படி இருக்கணும்? ஃபைனைட் பவரா இருக்கும். ஃபைனைட் நெகட்டிவ் பவரா இருக்கும். அப்ப எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னா என்னவா இருக்க போகுது? நெகட்டிவ் பவர் தான். இங்க ஃபைனைட் பவர் இங்க என்ன இருக்க போகுது? இன்ஃபினிட் நெகட்டிவ் பவரா இருக்க போகுது. சரிங்களா? சரி, இப்போ எசென்சியல் சிங்குலாரிட்டிக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ஒன்று பார்த்தோம், நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியும் பார்த்தோம். இப்போ ரெண்டையும் மெர்ஜ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். என்ன சொல்றாங்கன்னா, find the singular point. Find the singular point of f of z equal to sin of 1 divided by z minus a. State nature of the nature என்ன டைப்னு கேட்குறேன். State nature of singularity. Nature of singularity. இப்போ என்ன ஆகும்? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் டினாமேட்டர் வேல்யூ 0 பண்ணோம். இப்போ சைன் வந்து எப்பயுமே இன்ஃபினிட்டி ஆகாது. பட் இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க? 1 by z சொல்லிட்டாங்க. ஏன்னா சைன் 0வோட வேல்யூ 0ன்னு தெரியும், சைன் 90யோட வேல்யூ 1ன்னு தெரியும். பட் இங்கே என்ன ஆச்சுன்னா சைன் 1 by z minus ஏன்ட்டாங்க. சப்போஸ் z ஈக்குவல் டு ஏங்கிற கேஸில் என்ன ஆகும்? சைன் இன்ஃபினிட்டின்னு ஆகும். சைன் இன்ஃபினிட்டி எப்போ வந்து நாட் சாட்டிஸ்ஃபை, கரெக்டுங்களா? தஸ் நாட் எக்ஸிட். சைன் இன்ஃபினிட்டி வந்து என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியாது. தஸ் நாட் எக்ஸிட். அப்போ நல்லா பார்த்துங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 1 by z சொல்லிட்டாங்க. அப்போ சைன் ஆஃப் 1 by z வந்து எப்போ நாட் எக்ஸிட்டாக இருக்கும் அதான் வந்து சிங்குலர் பாயிண்ட். அப்போ இந்த டினாமேட்டரோட வேல்யூ z மைனஸ் ஏ இருக்குல்ல, அப்போ z ஈக்குவல் டு ஏ இஸ் ஆர்டர் எவ்வளவு? பவர் 1 தான் இருக்குது. அப்போ இஸ் ஆர்டர் 1 is a single point. Singular point is a singular point. அப்போ என்ன டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்? நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். சைன் இஜெட்டோட சீரிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இது என்ன டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட் தெரியும். ஏன்னா இதோட முடிஞ்சிருச்சு. என்ன சொல்லிக்கிறேன்? ஃபைண்ட் த சிங்குலர் பாயிண்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. ஃபைண்ட் த சிங்குலர் பாயிண்ட்னா சிங்குலர் பாயிண்ட் வந்து இஜெட் ஈக்குவல் டு ஏங்கிறது முடிஞ்சிருச்சு. இதோட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறான்? நேச்சர் ஆஃப் த சிங்குலர் பாயிண்ட். நேச்சர் ஆஃப் த சிங்குலர் பாயிண்ட்னா என்ன டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்? ஐசோலேட்டடா? அந்த ஐசோலேட்டர்ல போகலாம், இல்லை ரிமூவலாம், இல்லை எசென்சியலா, இல்லை நான் ஐசோலேட்டடா, நான் ஐசோலேட்டடா போகலாம், சிங்குலரா அப்படிங்கிறது கேட்குறோம். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சீரிஸ் தெரியும். சைன் இஜெட்டோட சீரிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். சைன் இஜெட்டோட சீரிஸ் என்னன்னா இஜெட் பை 1 ஃபேக்டோரியல் மைனஸ் இஜெட் கியூப் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் இஜெட் பவர் 5 டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் பிளஸ் டாட் 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 போயிட்டே இருக்கு. சரி, நம்ம கொடுத்துருக்க சீரிஸ் என்னது? சைன் ஆஃப் 1 டிவைடட் பை இஜெட் மைனஸ் ஏ சீரிஸ் கொடுத்துக்கிறோம். அப்போ இஜெட் இருக்கிறதுல யார் இருக்கிறா? 1 by இஜெட் இருக்கிறோம். அப்போ அப்படியே பண்ணுங்க. 1 by இஜெட் மைனஸ் ஏ டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் மைனஸ் ஆர் மைனஸ் 1 by இஜெட் மைனஸ் ஏ ஹோல் கியூப் divided by 3 factorial plus 1 by z minus a whole power 5 divided by 5 factorial.
மைனஸ் டாட் 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 அப்படின்னு என்ன மீனிங்? டாட் டாட் டாட்னா அப் டு நெகட்டிவ் பவர் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். நெகட்டிவ் பவர் எது வரைக்கும் போகும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ அதனால என்ன சொல்லிட்டாங்க? அப்போ இஜெட் ஈக்குவல் டு ஏ இஸ் எ சிங்குலர் பாயிண்ட். ஒரு கேஸ் முடிஞ்சது. அதுலயும் அடிஷனல் கண்டிஷன் என்ன ஆகுது? எசென்சியலா பவலா ரிமூவலானா எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட். எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட். எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட். அந்த எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட் வந்து ஐசோலேட்டடா நான் ஐசோலேட்டடா? அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்ன பாருங்க, இஜெட் ஈக்குவல் டு ஏங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். அப்போ ஒரு சர்க்கிள், ஒரு க்ளோஸ் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அப்போ அதுல இருந்து ஏங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் இது வந்து என்னவா இருக்குது? சிங்குலரா இருக்குது. இது நெய்பர்ஹுட் எவ்வளவு பெரிய நெய்பர்ஹுட் போட்டாலும் எனக்கு என்ன ஆகும்? நோ அதர் சிங்குலர் பாயிண்ட். கரெக்டுங்களா? அப்ப ஒரு நெய்பர்ஹுட் டிரா பண்றீங்க, ஏங்கிற பாயிண்ட் தான் நம்மளுக்கு சிங்குலர் பாயிண்ட். அப்ப இதுல நெய்பர்ஹுட் டிரா பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆயிருது? எந்த சிங்குலர் பாயிண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் நான் ஐசோலேட்டட்னா ஏன் தவிர மற்ற எதுவுமே சிங்குலர் பாயிண்ட் இல்லை அந்த நெய்பர்ஹுட்ல அப்படின்னா தட் நெய்பர்ஹுட் இஸ் கால்ட் தட் சிங்குலர் பாயிண்ட் இஸ் கால்ட் ஏ ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். தட் சிங்குலர் பாயிண்ட் இஸ் கால்ட் ஏ ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். அப்ப என்னாச்சு? இந்த ப்ராப்ளத்துக்கு 3 கேஸ் வருது. என்னென்ன கேஸ்? sin of 1 by z minus a. z equal to a, first point, singular point, z equal to a. z equal to a, என்ன singular point? Essential singular point. Essential singular point. z equal to a, அந்த essential என்ன type? Isolated singular point. Isolated essential singular point. Isolated essential singular point. சரி, இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட். சரி, இது வெறும் சைன் ஆஃப் 1 பை இஜெட் மைனஸ் ஏக்கு தான் இவ்வளோ கான்செப்ட். ஒரு சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது இவ்வளோ ஐடியா கொடுத்துக்கிறாங்க.